ஹோமுஸ் நீரிணை பகுதியில் ஈரான் மேலதிகமாக கன்னிவெடிகளை புதைத்து வருகிறது என்று சொல்லி ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. இது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்கலாம். அதேவேளையில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் புற்றுநோய்க்கான சிகிச்சை பெற்றுக்கொண்டார், அதற்கான சத்திர சிகிச்சை பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி இப்பொழுது தகவல் ஒன்று வெளிவந்திருக்கிறது. அது குறித்தும் பார்க்கலாம். நாளை சனிக்கிழமை இஸ்லாமாபாத் நகரத்தில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான ஒரு பேச்சுவார்த்தை இடம்பெறுவதற்கான இறுதி நேர ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. இந்த செய்திகள் உட்பட மேலும் ஒரு சில செய்திகள், அதாவது இன்று வெள்ளிக்கிழமை மாலை வேளையில் என்னென்ன சம்பவங்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கின்றன விரிவாக பார்க்கலாம். தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான ஒரு பேச்சுவார்த்தை நாளை சனிக்கிழமை இஸ்லாமாபாத் நகரத்தில் இடம்பெற இருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. இது இறுதி நேரத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு திடீர் பேச்சுவார்த்தை என்று கூட நாங்கள் சொல்லலாம். ஏனென்றால் முன்கூட்டியே எந்த ஒரு தகவலும் சொல்லப்படையலை, பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கான எந்த ஒரு அறிகுறியும் தென்படையலை. இப்போ சொல்லப்பட்டது என்னென்று சொன்னால், இதுக்கு முதல் போட்ட காணொலியில் சொல்லியிருந்தேன் நான், ஈரானினுடைய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்சி இஸ்லாமாபாத்துக்கான ஒரு பயணத்தை மேற்கொள்கிறார். இன்று வெள்ளிக்கிழமை இரவு அவர் அங்கு சென்று சேர்க்கிறார் என்று சொல்லி ஏற்கனவே தகவல்கள் வெளியாகி இருந்தன. அப்போ அவருடைய அந்த பயணம் சம்பந்தமாகவும் பெரிய அளவில் தகவல்கள் ஒன்றும் வெளியாகல. அது வழக்கமான பயணம் தானே, ஒரு வெளியுறவு அமைச்சர் எல்லா நாடுகளுக்கும் போகிறது வழக்கம் தானே என்கின்ற அடிப்படையில் அந்த தகவல் சொல்லப்பட்டது. மற்றபடி பேச்சுவார்த்தை நடக்கும் என்கின்ற ஒரு தகவல் வெளியாகல. இப்போ சற்று முன்னர் அமெரிக்காவிலிருந்து, வெள்ளை மாளிகையிலிருந்து ஒரு தகவல் வந்திருக்கேன் என்று சொன்னால், அமெரிக்கா சார்பாக 2 பேர் இப்பொழுது பாகிஸ்தானுக்கு செல்ல இருக்கின்றார்கள். இன்று இரவே செல்ல இருக்கிறார்கள். யாரென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், அமெரிக்காவினுடைய சிறப்பு தூதுவர், டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய சிறப்பு தூதுவர் விட்கோஃப், மற்றது டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய மருமகன் குஷ்னர். இந்த 2 பேரும் போகிறார்கள் என்று சொல்லி, இவர்கள் தான் ஆரம்பத்திலே பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டவர்கள். அதாவது பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதிக்கு முதல் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டவர்கள். எனவே இவர்கள் 2 பேரும் முதல் கட்டமாக போகிறார்கள். இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால், ஈரானினுடைய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்சி ஒரு சிறிய குழுவினருடன் போகின்றார். இவர்கள் 2 பேரும் முதல் கட்டமாக ஒரு சந்திப்பு ஒன்றை மேற்கொண்டு, அந்த சந்திப்பு ஓகே, அதில் எதிர்பார்க்கப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பேசப்பட்டால் அதுக்கு பிறகு அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் அவர்கள் செல்வார் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் ஈரானிய தரப்பில் இருந்து ஈரானினுடைய அந்த முழுமையான பேச்சுவார்த்தை குழு இருக்குத்தானே, போன முறை கிட்டத்தட்ட ஒரு 75 பேர் வரையில் சென்றிருந்தார்கள். எனவே அந்த முழுமையான பேச்சுவார்த்தை குழு பின்னர் செல்லும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இது முதல் கட்டமாக வெளிவந்திருக்கக்கூடிய தகவல். எனவே அப்பாஸ் அராக்சி தலைமையிலான குழுவினரும் விட்கோஃப் தலைமையிலான குழுவினரும் நாளை சனிக்கிழமை சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அதே வேளையில் இன்னுமொரு தகவலும் சொல்லப்படுது என்று சொன்னால், இவர்கள் 2 பேருமே 2 குழுவினரும் நேரடியாக சந்திக்க மாட்டார்கள். போன முறை நடந்த மாதிரி நேரடியாக சந்திக்க மாட்டார்கள். மாறாக பாகிஸ்தான் நடுவர்களோடு தான் பேச்சுவார்த்தை நடக்கும். நடுவர்கள் அந்த செய்திகளை இருதரப்புக்கும் பரிமாறிக்கொள்வார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இது உறுதிப்படுத்தப்படையில, சிலவளை நாளைக்கு சிலவளை சந்திச்சாலும் சந்திப்பார்கள் என்னென்னு தெரியல. எனவே நாளை வரை பொறுத்திருந்து பார்ப்போம். இடையில வேறு ஏதாவது முக்கியமான தகவல்கள் கிடைச்சா நான் இன்னும் ஒரு காணொலியில் பகிர்ந்து கொள்கிறேன். இதுகளில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு இனம் புரியாத அமைதியில் இருக்கிறார். சத்தத்தை காணையில் வழக்கமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு நாளைக்கு 5 பதிவுகள் போடுவார். ஈரானுக்கு எதிராக போடுவார், அல்லது ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு எதிராக போடுவார், நேட்டோக்கு எதிராக போடுவார். இன்றைய பார்த்தா சத்தத்தையே காணையில். என்ன பிரச்சனை சொன்னால், பேச்சுவார்த்தை நடக்கிற சமயத்தில் ஏதாவது சொல்லாமல் இருக்கணும் ட்ரம்ப் என்றதான் இப்போ எல்லாருடைய கவனமாகவும் இருக்குது. போன முறை பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிற தருணத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னால், ட்ரம்ப் சொல்லிவிட்டார் ஈரான் தோற்று விட்டார்கள், ஈரான்கிட்ட ஒன்றுமே இல்லை என்று சொல்லி. அது பேச்சுவார்த்தையிலேயும் பெரிய நெருக்கடியை கொண்டு என்று சொல்லி சொல்லப்படுகிறது. எனவே இந்த முறை ட்ரம்ப் அமைதியாக இருக்கணும் என்று சொல்லி நாங்கள் அனைவரும் வேண்டிக் கொள்வோம். வேறு என்ன செய்யறது? இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்களுக்கு ஒரு புற்றுநோய் இருந்ததாகவும், அதற்கான சிகிச்சைகள், சத்திர சிகிச்சையை அவர் செய்து கொண்டார் என்று சொல்லியும் இன்று தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஒரு பெரும் பரபரப்பாக அந்த தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இப்போ கொஞ்ச நாளைக்கு முதல் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்று சொல்லி மாறி மாறி நிறைய தகவல்கள் வெளியாகி இருந்தன. அதாவது யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற அந்த காலப்பகுதியில் இந்த தகவல்கள் வெளியாகி இருந்தன. அது ஒரு போலி செய்தி, பொய் செய்தி என்று சொல்லி ஆரம்பத்தில் சொல்லப்பட்டது. ஆனால் இப்போ
வெளிவந்திருக்கிற தகவல்களை பார்க்கக்குள்ள அதில் ஒரு சில உண்மைகள் இருந்தது வந்து அம்பலமாக இருக்கிறது. என்ன நடந்திருக்கிறது சொன்னால், அவருக்கு வந்து ப்ரொஸ்டேட் கேன்சர் என்று சொல்லப்படுற ஒரு வகையான கேன்சர் அது ஏற்பட்டு அதனுடைய ஆரம்ப அறிகுறிகள் ஏற்பட்டு அதிலிருந்து ஒரு கட்டி ஒன்று அகற்றப்பட்டிருப்பதாக இப்போ தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்களுக்கு வந்து இப்போ 76 வயது. 2024 ஆண்டு கடைசியிலிருந்தே அந்த ஒரு அறிகுறி வந்து தென்பட்டதாம் அவருடைய உடம்புல இருந்து. என்னென்னு சொன்னால், அந்த அனுவல் செக்கப்னு சொல்லுவோம் தானே, வருடாந்த மருத்துவ பரிசோதனை, அதன் போது கண்டுபிடிக்கப்பட்டதாம் இந்த மாதிரி கட்டி ஒன்று உருவாக்கி அது வந்து வளர்ந்து வருது என்று சொல்லி. இந்த ப்ரொஸ்டேட் கேன்சர் என்று சொன்னால் உங்களுக்கு என்னென்னு தெரியும் நினைக்கிறேன். இது வந்து ஆண்களுக்கு மட்டுமே வரக்கூடிய ஒரு வகையான கேன்சர் என்று சொல்லலாம். அதாவது வந்து இந்த பிளேடர் இருக்கு தானே, அதாவது சிறுநீர் இருக்கிற அந்த பை இருக்கு தானே, அந்த பைக்கு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குழாய் என்று போகும். அந்த குழாய் வழியாகத்தான் சிறுநீர் வந்து பிறகு சிறுநீர் வெளியில் வாரது. அப்போ அந்த குழாய் வந்து கொஞ்சம் தூரம் சும்மா தான் இருக்கும். அதை சுற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன கட்டி மாதிரி ஒன்று இருக்கும். அது வந்து அதைத்தான் சொல்கிறது என்ன, சுக்கில பை என்று சொல்லி தமிழில் சொல்கிறது சுக்கில பை என்று சொல்லி, அதை தான் இங்கிலீஷில் சொல்கிறது ப்ரொஸ்டேட் என்று சொல்லி. எனவே அதில் உருவாகிற அந்த கட்டியை தான் சொல்கிறது ப்ரொஸ்டேட் கேன்சர் என்று சொல்லி. அதுதான் நெத்தன்யாகு அவர்களுக்கு வந்து பிறகு அது அகற்றப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. என்ன பிரச்சனை சொன்னால், இந்த அறிக்கையெல்லாம் வந்து இந்த மருத்துவ அறிக்கை வந்து போன மாதமே வெளியிட இருந்ததாம், அதாவது மார்ச் மாதமே வெளியிட இருந்ததாம். ஆனால் அப்போ வந்து போர் வந்து உச்சக்கட்டத்தில் நடந்து இருந்தபடியால் அதை வேணுமென்றே அதை வெளியில் சொல்லாமல் தவிர்த்ததாக, தாமதப்படுத்தி சொல்லப்படுகிறது. ஏனென்று சொன்னால், யுத்தம் நடக்கிற காலப்பகுதியில் வந்து இப்படியான ஒரு செய்தி வெளிவரைக்குள்ள வந்து அது பெரிய அளவில் பேசப்படும், பெரிய அளவில் வந்து பிரச்சாரம் செய்யப்படும். அது யுத்த காலத்தில் வந்து எதிரொலிக்கும் என்றதுக்காக வேணுமென்றே அது தாமதிக்கப்பட்டதாக இந்த அறிக்கையில் வந்து சொல்லப்பட்டுள்ளது. லெபனானில் 6வது அமைதிப்படை வீரர் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார். உங்களுக்கு தெரியும், லெபனானில் நடக்கிற யுத்தத்தில் வந்து ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அமைதிப்படை இருக்கு தானே, பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸஸ் என்று, அவர்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து காயப்படுகின்றார்கள், கொல்லப்படுகின்றார்கள். இதுவரைக்கும் 5 பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு 6வது இராணுவ வீரர் வந்து கொல்லப்பட்டிருக்கின்றார். இவர் வந்து போன மாதமே வந்து காயமடைந்திருந்தவர், மிக கடுமையாக காயமடைந்திருந்தவர். போன மாதம் நடந்த தாக்குதலில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சிகிச்சை பலனில்லாமல் உயிரிழந்திருக்கின்றார். இவர் வந்து இந்தோனேசிய வீரர் என்று சொல்லப்படுகிறது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னால், இதில் வந்து அதிக அளவில் உயிரிழந்ததை வந்து இந்தோனேசிய வீரர்கள் தான். ஒரு குரூப்பாக போய்கொண்டிருக்கக்குள்ள அவர்கள் மேலே தாக்குதல் நடத்தப்பட்டு தான் அதில் வந்து சிலர் கொல்லப்பட்டும் நிறைய பேர் காயமடைந்தும் இருந்தார்கள். லெபனானுடைய தலைநகர் பெய்ரூட்டில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில் இவர் சிகிச்சை பெற்று வந்தார் என்று சொல்லியும் இன்று அவர் உயிரிழந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஐக்கிய நாடுகள் சபை வந்து இதை கடுமையாக கண்டித்திருக்கிறது. இது வந்து போர்க்குற்றம் என்று சொல்லி அவர்கள் கண்டித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த தாக்குதல் எல்லாமே வந்து வேணுமென்றே செய்யப்படுகின்ற தாக்குதல்கள், வேணுமென்றே நடத்தப்படுற தாக்குதல் என்று சொல்லி கடுமையாக கண்டித்திருக்கிறது ஐக்கிய நாடுகள் சபை. எனவே ஐக்கிய நாடுகள் சபை கண்டனம் தெரிவித்து ஒரு பிரயோசனமும் இல்லை, அதை யாரும் கேட்க போகிறதும் இல்லை. எனவே தாக்குதல்கள் தொடரும் என்று தான் நாங்கள் எதிர்பார்க்க வேண்டியிருக்குது. யோசிச்சு பார்த்தோம் என்று சொன்னால், அமைதி காக்கும் படையினருக்கே பாதுகாப்பு இல்லை என்று சொன்னால் அப்போ பொதுமக்களின் பாதுகாப்பு? ஹோமுஸ் நீரிணை பகுதியில் ஈரான் மேலும் கடல் கன்னிவடிகளை விதைத்துள்ளது என்று சொல்லி ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. அதாவது இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையினுடைய கடற்படை வந்து இப்பொழுது அந்த பகுதியில் அதிக அளவிலான கன்னிவடிகளை 2ஆம் கட்டமாக புதைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி, அதாவது கடந்த 24 மணி நேரத்தில் புதைத்திருக்கிறார்கள் என்று சொல்லியும் அதனை அமெரிக்கா தீவிரமாக கண்காணித்து வருகிறது என்று சொல்லியும் இந்த செய்தியில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அந்த யுத்தம் ஆரம்பித்த பிறகு முதல் தடவையாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 வகையான கன்னிவடிகளை ஈரான் வந்து புதைத்திருந்தது. அவர்களுடைய அந்த சிறிய படகுகளை பயன்படுத்தி, அதாவது கடல் கன்னிவடிகளை விதைக்கிறதுக்கண்டே அதுக்கண்டு வடிவமைக்கப்பட்ட படகுகளை பயன்படுத்தி கடல் கன்னிவடிகளை புதைத்ததாக சொல்லப்பட்டது. இப்போ 2ஆம் கட்டமாக இப்பொழுது புதிதாக விதைத்திருக்கின்றார்கள். இதுக்கிடையில் வந்து நேற்று டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருந்தவர், அந்த ஹோமுஸ் பகுதியில் நடமாடி திரிகின்ற ஈரானுக்கு சொந்தமான அந்த சிறிய படகுகள் இருக்கு தானே, இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையால் பயன்படுத்தப்படுற படகுகள், அவற்றை வந்து தாக்கி அளிக்கின்ற அந்த உத்தரவு வந்து பிறப்பித்திருந்தவர். ஆனால் இதுவரைக்கும் அப்படி ஏதாவது தாக்குதல் நடந்த மாதிரி செய்தி ஒன்றும் வெளிவரையில். இருந்தாலும் வந்து அந்த கன்னிவடிகளை விதைக்கின்ற அந்த படகுகளை இலக்கு வைத்து தான் அவர் அப்படி ஒரு கட்டளையை வழங்கியதாக சொல்லப்படுகிறது. இதுக்கு வந்து ஈரான் தரப்பில் என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால், அமெரிக்காவினுடைய முற்றுகை வந்து நீக்கப்படணும். அது நீக்கப்படும் வரைக்கும் ஹோமுஸ் நீரிணையாகவே இருக்காது, பிரச்சனை இருந்தோன்னு தான் இருக்கும் என்றது ஈரான் தரப்பு வாதமாக இருக்கிறது. இதுக்கிடையில் உங்களுக்கு தெரியும், இங்கே ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த ஹோமுஸ் நீரிணையில் வந்து கடல் கன்னிவடிகளை அகற்றுறதுக்கும் போக்குவரத்தை வந்து இலகுபடுத்துறதுக்கும் ஒரு குழு ஒன்று போட்டு தீர்மானம் எல்லாம் எடுத்திருந்தார்கள். அதில் ஒரு விஷயம் என்ன
என்று சொன்னால் பிரித்தானியாவை சேர்ந்த சுழியோடிகள் இருக்கிறார்கள் தானே, கடல் சுழியோடிகள், அதாவது பிரித்தானியா நேவியில் இருக்கக்கூடிய ஆக்கள், அவர்கள் நேரடியாக தாங்கள் போயிட்டு அந்த கடல் கன்னிவெடிகளை அகற்ற முடியும் என்று சொல்லி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இதுக்கிடையில் அமெரிக்கா சொல்லியிருந்தது தாங்கள் ரோபோக்களை பயன்படுத்தி கடல் கன்னிவெடிகளை அகற்றுகிறோம் என்று சொல்லி. எனவே என்ன நடக்குதுன்னு தெரியல. அந்த பகுதியிலிருந்து அமெரிக்காவினுடைய அந்த முற்றுகை விலகும் வரைக்கும் இந்த பிரச்சனை தொடர்ந்து நீடிக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இதுக்கிடையில் அந்த முற்றுகையை அமெரிக்காவால் எவ்வளவு காலம் வச்சிருக்க முடியும் என்று சொல்லி இன்னும் ஒரு கேள்வி ஒன்று வருது. ஏனென்று சொன்னால் அமெரிக்காவில் ஒரு ரூல்ஸ் ஒன்று இருக்குது, ஒரு சட்டம் ஒன்று இருக்குது. அமெரிக்கா ஒரு வெளிநாட்டு தாக்குதல் நடவடிக்கையில் ஈடுபடுவதாக இருந்தால் முதல் 60 நாளைக்கும் அனுமதி இல்லாமல் திடீரென்று போய் தாக்கலாம், ஒரு பிரச்சனையுமே இல்லை. பாராளுமன்றத்தில் போயிட்டு அனுமதி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் 60 நாட்களுக்கும் கூடுமாக இருந்தால், 2 மாதத்துக்கு கூடுமாக இருந்தால் கட்டாயம் காங்கிரசினுடைய அனுமதியை பெறணும், பாராளுமன்றத்தினுடைய அனுமதியை பெறணும். எனவே பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதியிலிருந்து கணக்கு பார்த்தோம்னு சொன்னால் இந்த 60 நாட்கள் வரப்போகுது, நான் முடிய போகுது. எனவே என்னதான் நடக்க போகுது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். களத்திலிருந்து மேலதிக தகவல்கள் கிடைக்கின்ற போது அவற்றையெல்லாம் தொகுத்துக் கொண்டு இன்னும் ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட இந்த செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.